மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி, மகம், மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி, பூரம், பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம், அனுசம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரேவதியில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நல்வாழ்த்துக்கள். மார்கழி மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை பார்க்கலாங்க. அசுபனி, மகம், மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. பரணி, பூரம், பூராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. புனர்பூசம், விசாகம் இதில் பிறந்தவர்களுக்கு நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. பூசம், அனுசம் இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10 வரை சிறப்பான நாளாக அமைகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. ஆயில்யம், கேட்டை இதில் பிறந்தவர்களுக்கு மாலை 6:10க்கு மேல் சிறப்பான நாளாக அமைகிறது. ரேவதியில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாளாக அமைகிறது. மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நல்வாழ்த்துக்கள்.